ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் FC. இப்போ நம்ம அனிமே சைடில் என்னென்ன கொஞ்சம் நியூவான அப்டேட்ஸ்லாம் வந்து என்ன போயிட்டு இருக்கு அண்ட் மெயினாக இப்போ நான் என்ன அனிமேலாம் பார்த்துட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவி பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம ஜப்பானில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஜப்பானில் எக்கச்சக்கமான பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்லாம் பிரேக் ஆகிருக்கு அண்ட் நல்ல ஒரு ஹைப்பு ப்ளஸ் செம்மையாக ஒன்று போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து சில இடத்துல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவிலும் செப்டம்பர் 12th தான் ரிலீஸும் ஆகுது. இப்போதைக்கு நம்ம புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டப்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அது ஏன் தெரியல, அது மேலே கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய வாய்ப்புலாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த டீமன் ஸ்லேயர் மூவி கூட நான் பார்த்துருக்கேன். நம்ம ஒரிஜினல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் அவங்க ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி வெறும் ஜாப்பனீஸில் மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. வித் நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் பார்க்கணும். ஆனால் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் அதுவும் இப்போதைக்கு டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து அவங்க எய்ம் பண்ணுறது வந்து $700 million கிட்ட வந்து கண்டிப்பாக டச் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்க ஹைப்பில். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. எப்படி தானோ தான் அப்படிதான் எனக்கும் கேட்கணும்னு தோணுது. பட் அது எல்லாத்தையும் புரியுது, அது எங்கேருந்தோ இது பண்ணியிருக்கீங்க. ஆனால் பர்சனலி நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அப்படி பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகட்டும். ஏன்னா அப்போ தான் நிறைய அனிமேஸ்லாம் வந்து அவங்க கொஞ்சம் தேட்டர்லலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வரதே கஷ்டம். பை த வே டீமன் ஸ்லேயர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட குவாலிட்டிக்காக தான் அதை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்டான இயர்லி ரிவ்யூஸில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதோட குவாலிட்டிக்காக தான் செமையாக பாராட்டியிருக்காங்களாம். மோர் தென் 3 இயர்ஸோட ஒர்க் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ அதனால தான் ஹைலி எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. நம்ம அது மூவி ஃபஸ்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பாக இருக்கும். பை த வே இது என்கிட்ட இன்ஃபினிட்டி கேசல் டோட்டல் 3 பார்ட்ஸோட தான் ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு தான் இந்த பார்ட் 1 தான். பார்ட் 2க்கு வந்து எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட்டுன்னு சொல்கிறதோட இயர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம 2027 தான் ரிலீஸ் ஆகுமா. அண்ட் அதே மாதிரி பார்ட் 3யும் வந்து நம்ம 2029 தான் ரிலீஸ் ஆகும். புரியுது, எல்லா நடுவில் 2 வருஷம் கேப்போடு தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கும் அவங்க இதை வச்சு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிறைய அனிமேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வியூவர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 50% ஃபுல்லாக அனிமே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ வேர்ல்டு ஓவர் ஃபுல்லாகவே வந்து அனிமே சைடில் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி தேட்டர் ரிலீஸ்லாம் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்கிறதோட ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ குளோபல் லெவலில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் ஏறிட்டே போகுது. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கைஜு நம்பர் 8ஓட சீசன் 2 அஃபிஷியலி இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரன்ச்சி ரோலில். அண்ட் வித் நம்ம தமிழ் டப்டோடையும் இப்போ ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்டோட தான். பட் இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா எபிசோட்ஸ் வந்ததுக்கப்புறமா அட் எ டைம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம கைஜு நம்பர் 8ஓட மாங்கா சைடில் கூட பார்த்தீங்கன்னா அது என்டையர் ஒர்க்கே முடிச்சிட்டாங்களாம். ஸோ ஃபுல் ஸ்டோரி அவங்க கன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் என்னோட கெஸ் என்னென்னா அப்கமிங் சீசன் 3 ஆர் சீசன் 4 வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் என்டையர் ஸ்டோரியே முடிஞ்சிடும். ஏன் சீசன் 3ஓட கூட முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வின்லேண்ட் சகா கூட பார்த்தீங்கன்னா என்டையர் மாங்கா சைடில் அதை எண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டோரியை. அண்ட் ஆல்மோஸ்ட் 20 years ஆன ஒரு ஸ்டோரிங்க இது, ஓகேங்களா. அதை வந்து இப்போ மாங்காவில் அஃபிஷியலி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம வின்லேண்ட் சகாவோட சீசன் 3 டெஃபினட்டாக வரும். அண்ட் அதுதான் ஃபைனல் கன்க்ளூடடான சீசனாகவும் இருக்க போகுது. ஸோ நான் பர்சனலி வின்லேண்ட் சகாவோட பெரிய ஃபேன் தான். ஏன்னா அது நிறைய இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டு ஒரு பியூட்டிஃபுல்லானது. ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாக ரேஜ், ஆங்கர், ஆக்ஷன் விஷுவல்ஸாக இருக்கும். ஆனால் செகண்ட் சீசன் வந்து உங்களை அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாகவே மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ ஆக்சுவலி அங்கே முடிஞ்சிருச்சு தான் நினச்சேன். பட் இன்னும் ஸ்டோரி இருக்குன்னு தான் இந்த மாங்கா வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த மாங்கா தான் இப்போ அஃபிஷியலி கன்க்ளூடும் ஆகுது. ஃபுல்லாகவே ரேப் அப் இதுதான். இதுக்கு மேலே நெக்ஸ்ட் கண்டினியூஷன்லாம் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அப்படியே நம்ம அனிமையாக கொண்டு வருவாங்களா. ஸோ சீசன் 3 தான் ஃபைனலாக இருக்க போகுது. அண்ட் அப்படியே நம்ம பேக் டு பேக் நம்ம மை ஹீரோ அகாடமியாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலான சீசனும் அதான் சீசன் 8 வந்து அப்கமிங் October 4th ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம மை ஹீரோ அகாடமியெல்லாம் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்து அவங்க இனிஷியலி தமிழ் டப்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியாகவே தான் போச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஸ்பின் ஆஃபான ஒரு தனி சீரீஸே கொண்டு வந்துட்டாங்க. அதான் நம்ம விஜிலாண்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு
அண்ட் இப்போ ஆக்சுவலி நானும் அதை ஃபுல்லாக இன்னும் பார்க்கல. பட் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கு, வர்த்தா இல்லையான்னு மட்டும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பை த வே இன்னும் நானும் மை ஹீரோ அகாடமியாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் 6 or 7 வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அப்படியே பேக் டு பேக் சீசன் 8ஓட நம்ம அதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். அண்ட் இன்னைக்கோட ஃபைனலான அப்டேட் நம்ம ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட அனிமே தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கான் அண்ட் கிலோவாவோட ஸ்டோரியை தான் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவங்க தான் நம்ம ஹண்டர் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஹண்டரோட அஃபிஷியல் லைசன்ஸ்லாம் வாங்கி நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிரீட் ஐலாண்டோட கேம் உள்ள வந்திருக்காங்க. அண்டு இந்த அனிமேக்கு ஜென்ரலான ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். எப்படியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தனி ரிவ்யூ நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணிடுவேன். பட் இப்போதைக்கு இந்த என்டையர் அனிமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க. மெயின் ஹீரோ நம்ம கான் தான். அண்ட் அவர் வந்து அவங்க அப்பாவை தேட கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு எப்படி இந்த ஹண்டரோட உலகத்தில் இன்வால்வ் ஆகுறாரு அண்ட் எப்படி இந்த ஹண்டரோட லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நல்லபடியான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் அவர் கூட இன்னொரு கேரக்டரை கொண்டு வருவாங்க, நம்ம கிலோவான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கேரக்டரும் செம்ம லைக் டோட்டல் அசாசினோட ஃபேமிலி தான் அது. பட் இருந்தாலும் அந்த கேரக்டரும் நல்லபடியாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த என்டையர் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹண்டர்ஸும் இருக்காங்க, நிறைய கிரிமினல்ஸும் இருப்பாங்க. ஹண்டர்ஸில் அந்த கிரிமினல்ஸை பிடிக்கிற மாதிரியான ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைனான ஸ்டோரி தந்திருக்காங்க. பட் இன்னும் உள்ள இன்டெப்த்தாக என்னென்ன இருக்குதுன்னு நானும் இன்னும் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இவன் காமிச்ச வரைக்கும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக வந்திருக்கு. ஈவன் தோ கொஞ்சம் பின்னாடி தான், பட் நல்ல விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். ஸோ எடுத்தோடனே ஒரு எக்ஸாம்பிளோ போகிறாங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு மாதிரி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் உள்ள இருந்தது. பை த வே இன்கேஸ் நீங்கள் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் பார்த்துருக்கீங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் தவிர கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பட் நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக முடிச்சு நம்ம தனியாக ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு லைக் நம்ம அனிமே சைட்லேருந்து வந்த எல்லா அப்டேட்ஸ், மெயினான அப்டேட்ஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் சின்ன அப்டேட்ஸ் இதெல்லாம் எனக்கே சுத்தமாக புரியாத மாதிரி ஒரு அப்டேட்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. பை த வே ஒரு அனிமே இருக்குது, நானும் அதுக்காக தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அந்த அனிமேக்கு ரொம்ப டாப் மோஸ்டான ஒரு டாக்காகவும் சரி அண்டு எல்லா இடத்துல வந்து அதை தான் வந்து ரொம்பவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வேறு எதுவும் ஒரு அனிமே கிடையாது, நம்ம டெக்கோபி ஒரிஜினல் சின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பை த வே அந்த அனிமே வெறும் 6 எபிசோட்ஸ் தான் நினைக்கிறேன், டோட்டல் லிமிட்டடானது தான். ஸோ அதையும் சீக்கிரமாக பார்த்துட்டு வித் ரிவ்யூ ஷேர் பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா டாப் மோஸ்டான ஒரு IMDb ரேட்டடாகவும் சரி அண்டு நிறைய இடத்துல வந்து அதை பார்த்து ரொம்பவே இமோஷ்னலாகவும் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.